எட்வின் லூட்டியன்ஸ். யார் இந்த எட்வின் லூட்டியன்ஸ்? சமீபத்தில் பிரைம் மினிஸ்டர் வந்து என்னன்னா எட்வின் பார்லிமெண்ட்டில் அவருடைய மார்பளவிலான திருவுருவ சிலை இருந்துச்சு. அதை எடுத்துட்டு ராஜாஜியோடைய திருவுருவ படத்தை வந்து அங்கே நிறுவினார். எதற்காக எட்வின் லூட்டியன்ஸ்னுடைய திருவுருவ சிலையை வந்து பிரதமர் மோடி வந்து என்னன்னா அகற்றினார். இன்னொன்று, டெல்லியினுடைய சில முக்கியமான பகுதிகள் இன்னைக்கும் லூட்டியன்ஸ் டெல்லி அப்படின்னு தான் அழைக்கப்படுது. சரி, யார் இந்த எட்வின் லூட்டியன்ஸ்? இவரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யார் இந்த எட்வின் லூட்டியன்ஸ்? எட்வின் லூட்டியன்ஸ் யார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து என்னென்னா டெல்லியை வந்து நேஷ்னல் கேபிட்டலாக அறிவித்தோம் இல்லைங்களா, அந்த காலத்துக்கு போகணும். எப்போ அப்படின்னா டிசம்பர் 12, 1911 தான் வந்து என்னென்னா டெல்லியை வந்து என்னென்னா அப்போதைய இங்கிலாந்தினுடைய மன்னராக இருந்த 5ஆம் ஜார்ஜ் மன்னர் என்ன பண்ணுறாருன்னா அவர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஃபஸ்ட்டு ஒரு ராயல் கிங் இந்தியாவுக்கு, பிரிட்டனுடைய ராயல் கிங் இந்தியாவுக்கு வந்தது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கிங் ஜார்ஜ் 5 தான். சரியா? அவரும் அவங்களுடைய மனைவியும் வந்தபோது வந்து என்னென்னா ஹார்டிஜ் பிரபு வந்து என்னென்னா டெல்லியில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறாரு. சரியா? அதுதான் வந்து என்னென்னா டெல்லி தர்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அந்த டெல்லி தர்பாரில் தான் வந்து என்னென்னா டெல்லி இந்தியாவுடைய தலைநகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு அதுக்கான அடிக்கல்லையும் தன்னுடைய மனைவி பக்கத்தில் இருக்கும்போது வந்து என்னென்னா அதுக்கான அடிக்கல்லை வந்து யார் நாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5ஆம் ஜார்ஜ் மன்னர் தான் நாட்டுறாரு. சரியா? சரி, எதுக்காக டெல்லிக்கு மாட்டுறாங்க அப்படின்னா சில முக்கியமான காரணங்கள்லாம் இப்போ பிரிட்டிஷ் தரப்புலேருந்து சொல்லப்பட்டுச்சு. எல்லா சூழ்நிலைகளையும் தாக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு சிட்டியை வந்து அவங்க எதிர்பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஸோ டெல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வெயில் பனி எல்லாத்துலேயும் வந்து என்னென்னா கொஞ்சம் மிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெல்லியை தேர்ந்தெடுத்தாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா வங்காளத்திலேருந்து ஒருவேளை லாகூர் பாகிஸ்தானுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு போகக்கூடியதாக இருந்துச்சு. டெல்லிங்கிறது ரொம்ப சென்ட்ரலாக இருந்துச்சு அப்படின்றதும் பிரிட்டிஷ் தரப்பில் ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. இன்னொன்று, டெல்லி இந்துக்கள் சைட்லேயும் சரி இஸ்லாமியர்கள் சைட்லேயும் ஒரு ரொம்ப முக்கியத்துவமான பகுதியாக அவங்க கருதுனாங்க. இந்துக்களுக்கு என்னென்னா மகாபாரதம்லாம் அங்கே நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இஸ்லாமியர்களுக்கு முகலாயர்கள் காலத்துல இருந்தே டெல்லி அவங்களுக்கு ரொம்ப பரிச்சயமாக இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட ரொம்ப முக்கியமாக அரசியல் காரணம் தான். என்னென்னா வளர்ந்து வரக்கூடிய தேசிய விடுதலை கருத்துக்கள் வந்து என்னென்னா பெங்காலில் தான் வந்து என்னென்னா மையமாக இருந்துச்சு. ஸோ அதை அங்கேருந்து வந்து என்னென்னா மடைமாற்றம் செய்யணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் அறிஞர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ டெல்லியை தான் வந்து என்னென்னா கேபிட்டலாக அறிவிக்க போகிறோம் அப்படின்னா அதை அறிவிக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் ஹார்டிஜ் பிரபு, அவர் தான் அப்பொழுதைய வைஸ்ராயாக இருக்கார். அப்போ அது ரொம்ப பிளான்டு சிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்குறாரு. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்வின் லூட்டியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், இன்னொன்று பேக்கர் அப்படின்னு, இந்த 2 அறிஞர்களையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லி டவுன் பிளானிங் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாரு. அதில் வந்து என்னென்னா இவங்க எட்வின் லூட்டியன்ஸ் வந்து என்னென்னா உறுப்பினராக இருக்கார். சரிங்களா? உறுப்பினராக ஆனதுக்கப்புறமேட்டு வந்து என்னென்னா இவங்களை 2 பேர்த்தையும் வந்து என்னென்னா அந்த பிளானை டிசைன் பண்ணுறதுக்கு சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்னென்னா இந்த 2 பேர்கிட்டையும் வந்து என்னென்னா அந்த பொறுப்பை கொடுக்குறாரு. பொறுப்பை கொடுத்துட்டு கிட்டத்தட்ட இதே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இதுக்கான அந்த டிசைனை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு காம்படிஷனே வந்து என்னென்னா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டன் கவர்மெண்ட்டு யோசிச்சாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட அதுக்கு சிலோன், பர்மா, இந்தியா, இன்னும் வந்து என்னென்னா பிரிட்டிஷ் அக்கம் பக்கத்தில் பிரிட்டிஷ் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்தெல்லாம் வந்து என்னென்னா ஒரு காம்படிஷனை வச்சு அந்த காம்படிஷன்லேருந்து இந்த டிசைனை வந்து என்னென்னா ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. என்னாச்சு அப்படின்னா 8 மே 1913 வந்து என்னென்னா லார்ட் ஹார்டிஜ் பிரபுக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு ஒரு காம்படிஷன் எதுவும் தேவையில்லை, நம்ம எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் பேக்கர் தலைமையிலேயே வந்து என்னன்னா இதை டிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்வின் லூட்டியன்ஸும் அதுக்கப்புறமேட்டு பேக்கர் எல்லாம் வந்து என்னன்னா ஒவ்வொரு பகுதிகளாக வந்து என்னன்னா இதுக்காக டெல்லியை எப்படி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வே பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து என்னன்னா யமுனைக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பகுதியை நம்ம தேர்ந்தெடுக்கலாமான்னு பார்க்குறாங்க. ஆனால் அது வெள்ளம் அடிக்கடி வந்துட்டு இருக்கிற பகுதி, அதனால அது வேணாம் அப்படின்னு கைவிடுறாங்க. சரி, யமுனைக்கு மேற்கு பக்கத்தில் இருக்க பகுதியை வந்து என்னென்னா செலக்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா அங்கே தான் டெல்லி தர்பார் நடந்துச்சு. அது இல்லாமல் ரயில்வே அங்கே தான் இருந்துச்சு. ரயில்வே அங்கே இருக்கிறனாலையும் தர்பார் அங்கே இருக்கிறனாலையும் லேண்ட் ரேட்டு ரொம்ப பெரிய காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதனால அங்கே வாங்குறது நம்மளுக்கு வந்து என்னென்னா கட்டுப்படி ஆகாது அப்படின்னு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் ஸ்லோப் ஆஃப் ஹில்ஸ் இன் சவுத் ஆஃப் டெல்லி. சரியா? டெல்லியில் இருக்கக்கூடிய மலைகள், சரிங்களா,
தென் டெல்லியில் மலைகள் இருக்கும். அதனுடைய மேற்கு பகுதியில் அமைக்கலாமா அப்படின்னு சொல்லி வரும்போது அது எல்லாமே பாறைகளான நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. கடைசியாக தென் டெல்லியில் இருக்கக்கூடிய மலைகளினுடைய கிழக்கு பகுதியில் இதை அமைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த இடத்த வந்து என்னென்னா அவங்க செலக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு மொத்தம் 3 கேட்டகரியில் அங்கே கட்டிடங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஒன்று வந்து என்னென்னா அரசாங்க கட்டிடம். அரசாங்க கட்டிடம்ன்றது என்னென்னா அரசாங்கத்தினுடைய இல்லங்கள், அதுக்கப்புறமேட்டு வைஸ்ராயினுடைய வீடு. அதுதான் வந்து வைஸ்ராயினுடைய வீடு தான் இன்றைக்கி ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் செக்ரட்டேரியேட்டு, அதுக்கப்புறமேட்டு கவுன்சில் மெம்பர், கவர்னர், வைஸ்ராயினுடைய கவுன்சில் மெம்பர்ஸினுடைய வீடு, அப்புறம் கவர்மெண்ட்டினுடைய பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டினுடைய ரொம்ப முக்கியமான அலுவலகங்களுடைய ஆஃபீஸர்ஸ் வீடு, கிளர்க்கு வீடு, இதெல்லாம் வந்து என்னென்னா அங்கே அமையறதான் வந்து என்னென்னா இமீடியட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து ஃபியூச்சரில் என்னென்ன கவர்மெண்ட் பில்டிங்ஸ் கொண்டு வரணும், அப்புறம் ப்ரைவேட் பில்டிங்ஸை என்னென்ன கொண்டு வரணும், இதை தான் ஃபஸ்ட்டு அவங்க திட்டமிடுறாங்க. சரியா? திட்டமிட்டுட்டு ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. என்னென்னா ஏற்கனவே டெல்லியில் இருந்த மரங்கள், குறிப்பாக எந்த மரங்கள் அதிகமாக நெல் கொடுக்கும், அதிகமாக மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்லாம் கிட்டத்தட்ட ஒரு 13 வகையான மரங்கள்லாம் தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட அதெல்லாம் நட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி பவன் அப்படின்றது தான் அன்றைக்கி இருந்த வைஸ்ராயினுடைய வீடு. ஸோ 1931 டெல்லி வந்து தலைநகரமாக அறிவிக்கப்பட்ட போது லார்ட் இர்வின் பிரபு தான் அதில் தங்கின முதல் வைஸ்ராயாக இருக்கார். சரிங்களா? அந்த டெல்லியினுடைய வைஸ்ராய் இல்லம் இருக்கு இல்லையா, அதவே எட்வின் லூட்டியன்ஸ் எதை வச்சு டிசைன் பண்ணியிருப்பார்னா, நம்ம 200 ரூபா நோட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சாஞ்சி ஸ்தூப்பா இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இது பண்ணியிருப்பார். ஏன்னா எட்வின் லூட்டியன்ஸ்க்கு வந்து என்னென்னா இந்திய பாணியிலான கட்டிடங்களை தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்கிடெக்ட் நினைச்சாரு. சரியா? அவர் மேற்கத்திய கட்டுமானங்களை விட இந்திய பாரம்பரிய கட்டுமானங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு கட்டிடங்களும் கட்டணும் அப்படின்னு நினைச்சாரு. இதுவே பேக்கர் என்ன பண்ணார்னா, ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாலி அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா, ஜலதாரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து என்னென்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட டெல்லியவே வந்து என்னென்னா டிசைன் பண்ணது இவங்க தான். கிட்டத்தட்ட வைஸ்ராய் வந்து இதை எப்போ இது பண்ணுறாங்க அப்படின்னா February 13, 1931 இது டெல்லி தலைநகரமாக ஆக்கப்பட்ட போது கிட்டத்தட்ட ஒரு 6000 ஏக்கருக்கு இவங்க மிகப்பெரிய அளவில் டிசைன் பண்ணி ஒரு நகரத்தையே உருவாக்கியிருந்தாங்க. அந்த நகரத்தை உருவாக்குனதனுடைய முக்கியமான கான்ட்ரிபியூஷன் யாருக்கு சேரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்வின் லூட்டியன்ஸ்க்கும் பேக்கருக்கும் தான் அந்த கான்ட்ரிபியூஷன் சேரும். சரி, எதுக்காக இதை வந்து என்னென்னா பிரதமர் மோடி இதை எடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி இது எல்லாமே வெஸ்டர்னைசேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்களா? அதாவது எல்லாமே மேற்கத்திய பாணியில் இருக்குது, எல்லாமே ஏதோ ஒரு வகையில் ஆங்கிலேயர்களை தான் நினைவு கூறும் விதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்கனவே இதுக்கு முன்னாலேயே நம்ம பார்த்துருக்கோம், நிறைய முகலாய பேரரசர்களுடைய பேர் எல்லாமே கூட நிறைய வந்து என்னென்னா மாற்றிருக்காங்க, இந்திய பேர்லாம் மாற்றிருக்காங்க. போர்ட் பிளேயர், அந்தமான் நிக்கோபார்னுடைய தலைநகரம் போர்ட் பிளேயர் எல்லாம் வந்து ஸ்ரீவிஜயம் அப்படின்லாம் மாற்றிருக்காங்க. ஸோ இதை வந்து என்னென்னா ஒரு காலனிய ஆதிக்க மனநிலையை வந்து என்னென்னா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே சமயம் நம்ம வந்து என்னென்னா இந்த பெயர்கள் எல்லாத்தையுமே மாற்றிட்டு, ஆங்கிலேயர்களுடைய பெயர்களை மாற்றிட்டு, முகலாயர்களுடைய பெயர்லாம் மாற்றிட்டு இந்துக்களுடைய பெயர் தான் வந்து சாட்டப்படுது. குறிப்பாக வந்து பாஜக மத்திய அரசு வந்து என்னன்னா இதை இந்துக்களுடைய பெயரை தான் திட்டமிட்டு மற்ற பெயர்களை நீக்கிட்டு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் மற்றும் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய விமர்சனத்தையும் நம்ம கொஞ்சம் கவனித்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க சொல்கிற இதுவும் வந்து என்னென்னா ரொம்ப முக்கியமான விமர்சனமாக தான் இருக்குது. எது எப்படின்னாலும் அகடமிக் ரீதியாக பார்க்குறோம் அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கலாக பார்க்குறோம் அப்படின்னா, எட்வின் லூட்டியன்ஸினுடைய கான்ட்ரிபியூஷன் டு த டெல்லி வந்து என்னென்னா ஹிஸ்டரியில் தவிர்க்கவே முடியாத ஒன்று. அதனால தான் டெல்லியில் இன்றைக்கும் சில பகுதி லூட்டியன்ஸ் டெல்லி அப்படின்னு அழைக்கப்படுது. நன்றி.